கிருபையே மாறாத நல்ல கிருபையே என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். இந்த கிருபையை சாக்கியத்தை பூமியிலே கர்த்தருக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் ஓயாமல் பாடி துதித்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சேராபீன்களும் கேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டிருக்கிற வேளையிலே நாங்களும் கூட உம்மை ஆராதிக்கும்படி தேவனாகிய கர்த்தருக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக துதிக்கிறோம். ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தகப்பனே, வந்திருக்கிற யாருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த கொண்டிருப்பவர்கள் கர்த்தர் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. கடைகளை நீக்கி அவருடைய யாரை கர்த்தர் கொண்டு வாங்க. யாராவுடைய ஆசீர்வாதத்தை ஆமென் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபங்கள் கொடுத்தபடி செய்கிறதுக்காக எல்லா துதிகளை மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட யாவரையும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரும் பரமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற அன்பின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சந்தோஷமா நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கிருபைதான் என்னை தாங்குகிறது, இந்த கிருபைதான் என்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா. நல்ல பாடி கர்த்தரை ஆராதிப்போமே. ஹல்லேலூயா.
உருவாக்கிய கிருபை. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உடைந்து போகும் நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை என்னை நடத்துகின்றது. உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. பாடுவோம். எல்லாரும் பாடலாமே. நடத்துகின்றது. உடைந்து போகும் நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. உருவாக்கின கிருபை உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. கிருபையே சொல்லுமே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சூழ்ந்து கொண்ட கிருபை. என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. கிருபையே எல்லாரும் பாடுவோம். நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆராதிப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாரும் எடுத்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தோட நம்ம கொடுத்திருக்கிற ஆமே இந்த வரங்கள் கிருபைகள் ஆமே இந்த அபிஷேகத்தினால் கர்த்தரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். ஆமே கிருபை 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 கிருபைன்னு சொல்லுவோம். கிருபை இல்லாம ஒன்றும் இல்லை. என் கிருபை உனக்கு போதும். நிலவினத்திலே நிலன் பூர்ணமா தாங்கும். ஆமே ஹல்லேலூயா. கிருபையே சொல்லும் பொழுது ஆமே உள்ளத்திலிருந்து சொல்லணும். ஹல்லேலூயா. கிருபை தான்
ஹல்லேலூயா. கிருபையில்லாத கிருபை, கிருபையில்லாத praise the Lord. ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. praise the Lord. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கிருபை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிருபைக்காய் நாம் கர்த்தரை நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? Glory, hallelujah, praise the Lord. ஒன்றுமில்லாமல் இருந்த நாமே praise the Lord இந்த உதவி செய்திகளே நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். உடைந்து போயிருந்த உருவாக்கினீங்க. நாமே சோர்ந்து போன சூழ்ந்து கொண்டீங்க. ஹல்லேலூயா. பலவீனப்பட்ட என்ன பலப்படுத்தினீங்க. கிருபை, 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 கிருபை. Glory, praise the Lord. சோதரன் சோதரனே இந்த நேரத்தில் நிலப்படுத்திய கிருபை இது. ஹல்லேலூயா. நிலவே என்னை நிலப்படுத்திய கிருபை. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். கிருபையே சொல்லுங்க. மலைகள் விலகினால் பர்வதங்கள் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனங்களுக்கு சொல்லுகிறார். எல்லா கரங்களை தட்டி மேம்படுத்த எல்லா கைகளை தட்டி எல்லா கரங்களை தட்டி என்னை தாங்குகின்றது.
கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாடி ஆராதிக்கலாமா? காக்கும் கரங்கள் எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா
பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆராதனை கரத்தில் உட்படுகிறோம். வெள்ளத்தினாலும் அல்ல, கிராக்கிரமத்தினாலும் அல்ல, நாவினாலே எல்லாமாகும் என்று சொன்னீங்களே. ஆண்டு கரத்தில் ஆராதனை நாங்கள் முழுவதுமாய் கொடுத்து செல்கிறோம். கர்த்தாவே, நாள் ஆசீர்வாதமான நாளாக ஞானிக்கு போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே நத்திங் இஸ் இம்பாசிபிள். பார்வைகளை தாழ்த்துகிறோம். நாமம் உயர்த்தப்படும்படி, உன்னத நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை கரப்பிடித்து இந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை நடத்த போனதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனதிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் மீண்டும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அதன் மூலமாய் கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வெளியில் கூட நம்முடைய ஜோயலுக்கு வேத பகுதியை வாசிப்பார்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. எரேமியா 33 வசனங்கள் 1 முதல் 6 வரை. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை இடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர் புத்தரங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தம் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெற்றுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நல்லதொரு அருமையான ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கவும், இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்கும்படியாக, வசனங்களை தியானிக்கும்படியான கர்த்தர் ஒரு நல்ல அருமையான நாளை, வேளையை, நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு கூட நம்ம காத்திருப்போம். கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 33ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம் அல்லவா? அதிலிருந்து நாம் ஒரு வசனத்தை, அதாவது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சொல்லுமே அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற நாள். இதிலே நாம் மகிழ்ந்து கழிந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதம் 4 மாதங்களை நம் ஆண்டவருடைய பிரதான கிருபையினால முடித்து விட்டோம்.
ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதம், இது 5வது மாதம் இல்லை, இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய 5வது மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்கு 1ஆம் நாளில் நாம் ஒரு வேத பகுதியை, ஒரு வேத வசனத்தை நம்ம தியானித்தோம். எல்லாருக்கும் நினைவிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள், வாசிங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாய் வசனமாய் நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கர்த்தரையே என்ன பண்ண வேண்டுமா? சேவிக்க கடவீர்கள், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல வார்த்தை, இந்த வேத வசனம், இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இந்த மாதத்துல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளுமே நம்முடைய நினைவிலே வைத்து நாம் என்ன பண்ண வேண்டுமா? நாம் ஜெபிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தரையே சேவிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரையே சேவிக்க வேண்டுமா? அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வியாதியை நீக்கப்படுகிற உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கிற பொழுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னிட்டு விலக்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில், அதாவது நம்ம பொதுவாக பேசுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி, எத்தனை நன்மைகள், எத்தனை பணம், எத்தனை பதவிகள், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற, நினைத்துக் கொண்டிருக்கிற பல காரியங்கள் இருந்தாலும், அத்தனை இருந்தாலும் அவைகளை அனுபவிக்க சரியான சுகம் இல்லை என்று சொன்னால் என்ன இல்லை, அது எத்தனை நமக்கு இருந்தாலும் அதனால் பிரயோஜனப்படுகிறதா இருக்காது. ஸ்தோத்திரம். ஆனபடினால நல்ல சரீர சுகமும் பலனும் உண்டாகி இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பாங்க, பலனை கொடுப்பாங்க. ஆனா இந்த சரீரத்தை சரியான முறையில் என்ன பண்ண வேண்டுமா? நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். வசனத்தில் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர், இந்த சரீரமானது என்னவா? தேவன் தங்குகிறதான ஆலயமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் நம்ம ஆலயமாய் மாற்றிருக்கிறாங்க. தேவன் நமக்குள் தங்குகிறதான ஒரு ஆலயமாய் இருக்கிற பொழுது இந்த ஆலயத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாது? கெடுத்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத காரியங்களினால நம் சரீரத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாதாம்? கெடுத்து விடக்கூடாது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறபடினால் இந்த ஆலயத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? பாதுகாப்பாய் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துல கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நம்மிடத்துல கணக்கு கேட்பாங்க. நம்ம இந்த சரீரத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இதெல்லாம் என்ன பண்ண வேண்டுமா? கரை திரை இல்லாமல் மாசற்றதாய் குற்றமில்லாதாய் ஆண்டவர் வருகிற பொழுது காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த சரீர சுகமும் நமக்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஒருவேளை நிறைய மருத்துவர்கள், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கூட என்ன ஆயிடுச்சு? இப்போ நிறைய உதிச்சிருச்சு, நிறைய உண்டாயிடுச்சு. ஆனாலும் கூட எத்தனை அதிகமான டாக்டர்ஸ் இருந்தா கூட கடைசி அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நீங்க நல்லா வேண்டிக்கோங்க, நாங்க செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு நாள் நம்ம நம்புகிறமான மருத்துவம் இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு நேரத்துல கைவிட்டிருப்பாங்க. ஆனால் கைவிடாத ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறது இல்லை? கைவிடுகிறது இல்லை. நோயை உன்னிலிருந்து என்ன பண்ணுவேன்? விலக்குவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வியாதி இல்லாத நல்ல சரீரமாய் நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம அந்த அனுபவித்திருக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு, நான் எத்தனை வேண்டிக் கொள்கிற நேரங்களில் நான் எத்தனை பலவீனப்பட்டிருக்கிறேன், எத்தனை நோயினால கஷ்டப்பட்டிருக்கிறேன், வியாதியினால கர்த்தரை விலக்கி இருக்கிறார் வியாதிகள் என்று சொல்லி நம்ம எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாளில் கூட பாருங்க, நான் வாசித்துதான் அந்த வசனத்துல, இதோ நான் அவர்களுக்கு, எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார்.
சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? எல்லா விதமான நோய்களையும் நீக்கிறதோடு மாத்திரமல்ல, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறாராம். நம்ம என்ன பண்ணுறாராம்? குணமாக்கி சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு சுகம் விலக்கி வைக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க, நல்ல சௌக்கியத்தை கொடுக்குறாங்க, ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். வசனம் இது எப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கிறதா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வெற்றிடணும். வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுகமாய் இருக்கணும், சுகமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சுகபத்திரமாய் இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அதை பாதுகாத்து நம்மை நடத்த வேண்டியதான் கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாங்க, இதோ நான் அவர்களுக்குள் சௌக்கியத்தையும் அவருக்கு ஆரோக்கியத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன் என்று சொல்றார். அப்ப வியாதி நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நமக்குள் என்ன உண்டாயிருக்கணும்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். சரீர சுகம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆரோக்கிய காரியங்களை கூட நம்ம அநேக நேரங்கள்ல சுகவீனப்பட்டுக்கணும், பலவீனம் ஆயிட்டு சோர்ந்து போயிடணும். நிறைய நேரத்தில் நம்முடைய அநேக ஆரோக்கிய காரியங்கள் குறைந்த நிலைமையில இருக்கணும். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக என்ன பண்ணிருக்க? உன்னில ஒரு குறைவு உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். அநேக காரியங்கள் நீ குறைவுபட்டிருக்கிறாய் என்று சொல்லி அப்படிப்பட்ட பலவீனங்களும் நீங்க வேண்டும். சொல்றாங்க. ஆனபடியால் ஆண்டவர் சொல்கிறார், நமக்குள் சௌக்கியத்தை கொடுக்குறாங்க, ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஆண்டவரிடத்திலிருந்து தானே வர வேண்டும். மாத்திரைகள் மருந்துகள் நாம் எடுத்துக்கொண்டாலும் சுகம் எங்கிருந்து வர வேண்டும்? ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பூமியில் வந்தபொழுது என்ன செய்தாராம்? அநேகரை சுகமாக்கினார். எல்லாரையும் சுகமாக்கினாங்க. இல்ல, கண் இல்லாதவங்களுக்கு, பார்வை இல்லாதவங்களை கர்த்தர் பார்வை அடைய வேண்டிய செய்தாங்க. ஜுரமா இருந்ததான பேதுருவின் மாமி கரத்தை தொட்டபொழுது அவர் என்ன பண்ணாங்க? ஜுரம் நீங்கி எழுந்து அவங்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்குள்ள என்ன உண்டானது? சுகம் உண்டானது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும் தானே? ஸ்தோத்திரம். ஆமென். இப்படியாக பார்க்கலாம். 38 வருடமாக அந்த பெதஸ்தா புல்தண்டையிலே படுத்துகிறதுதான மனுஷன் ஒருவரும் தனக்கு உதவி செய்ய ஆடில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்குள் ஆண்டவர் என்ன கொடுத்தாங்க? ஒரே நேரத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்துல அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். 38 வருடமாய் அவனால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை, யாரும் உதவி செய்யவும் ஆளுல. அப்பேற்பட்டதான ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிஷத்துல தானே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? சுகத்தை கொடுத்தாங்க. சொல்றாங்க. வேதத்துல பார்க்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவராகவே காணப்பட்டார். எல்லாருக்கும் சகல நோய்களையும் அவர் நீக்கி சுகமாக்கினார் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை ஒருவர் வாசிங்க. இன்னொருவர் மத்தேயு 9ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்க 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. சகல நோய்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சகல நோய்களையும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாக நோய்களை ஆண்டவர் நீக்குகிற தேவன். வியாதியிலிருந்து உன்னை விலக்குவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நாம் எல்லாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்குள் இருக்கிறதான பலவீனங்கள், ஆமென், எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் காணப்படுகிறதான பலவீனங்கள், பலவீனமான என்னுடைய நிலைமைகள் எதெல்லாம் எனக்குள் இருக்கிறதோ அதெல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் விலக்குகிறார் என்று சொல்லி ஆமென் விசுவாசத்தோடு கூட நாம் எல்லாம் கரமேற்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினார். அன்று மாத்திரம் அல்ல, இன்று வரையிலும் கூட ஆண்டவர் என்ன பண்றாங்க? எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அன்றும் அல்ல, இன்றும்
நமக்கும் நாம் கேட்டுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் நமக்குள்ள விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்க கர்த்தர் தாமே வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 38வது அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். 38வது அதிகாரம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜா என்ன செய்தார் தெரியுமா? அந்த எசேக்கியா ராஜா மிகவும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாய் நடந்து கொண்டிருந்த மனிதன். எல்லா விதமான பாகால்களின் பலிபீடங்கள், எல்லா விதமான விக்கிரக தோப்புகள் இதெல்லாம் அழித்து போட்டு நல்ல ஊழியக்காரர்கள், ஆசாரியர்களை மிகவும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உரியதான தசம பாகங்கள், காணிக்கைகள் இவைகளெல்லாம் சேர்த்து வைக்கும்படியாக நல்ல ஒரு குடோன் போல ஒன்றை கட்டி அவைகளை கொண்டு வந்து எல்லாவற்றையும் வைங்கள் என்று சொல்லி ஆசாரியர்கள், லேவியர்களை கவனிக்கிறதும் மற்றும் அந்த கர்த்தருடைய காரியங்கள் மிகவும் தன்னை தீவிரப்படுத்தி கொண்டிருந்தான ஒரு நல்ல மனுஷன். இப்படிப்பட்டதான ஒரு ராஜாவாக இருந்த அந்த எசேக்கியா ஒரு வியாதிப்பட்ட நிலைமையிலே மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி என்று சொல்லப்படுகிறது. இந்த வியாதியை நிமித்தம் அவன் மிகவும் மனம் சலித்து போய் படுத்திருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவரிடத்துல போய் சொல்கிறார், நேரு உடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும். நீ என்ன செய்ய போறீங்க? நீ மறித்து போக போகிறீர்கள் சொன்ன பொழுது எப்படி இருக்குல்ல ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அந்த கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோம். வரல பாருங்க, ஒரு யாருக்குமே என்ன தெரியாது, என்னுடைய மரண நாள் யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பிறந்த நாள் தெரியும், மரண நாள் யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நம்ம இன்னைக்கு மறிச்சு போவோம் யாருக்குமே தெரியாது. வசனம் அதான் சொல்றது, மதியடனே இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் அது யாருடையதாகும் என்று சொல்லி. இன்னைக்கு ராத்திரி படுத்து நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திருக்கிறது என்னது இல்லை, நம்முடைய கையில் நிச்சயம் இல்லை. ஸ்தோத்திரம். அது கர்த்தரால் மாத்திரமே வருகிறது. ஆனால் அந்த மரண நாள் யாருக்குமே தெரிகிறது இல்லை. ஆனால் மரணத்திற்கு தூக்கு நியமிக்கப்பட்ட கைதிகளுக்கு மட்டும் என்ன தெரியும்? நாள் சொல்லி தெரிஞ்சிடும்ல அவங்களுக்கு, இந்த நாள் இங்க தூக்கிடப்படுவீர்கள். அப்ப எத்தனை அதிகமான வேதனை. அந்த தூக்கிடப்பட்டவர்கள் மறிக்கிற அந்த நாளை விட அந்த நாள் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்ட நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருப்பாங்க? செத்து கொண்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிதான் எசேக்கியா ராஜாவின் இடத்துல போய் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீருடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும். என்ன பண்ண போற? மறித்து போக போகுது. ராஜா மிகவும் வேதனை அடைந்தார். அவர் என்ன கிடப்பாங்க? சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி செவிக்கிறார். ஆண்டவரே, என் தேவனே, நான் உண்மையும் உத்தமமாய் மன உத்தமமாய் நான் உமக்கு முன்பாக நடந்து எவ்வளவு நான் உமக்காக காணப்படுறேன். நீர் நான் எப்படி இருந்தேன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வார்த்தையை சொல்லிவிட்டு அரண்மனை முற்றம் வரைக்கும் தான் போயிருப்பார். அதற்குள்ளாக ஆண்டவர் என்ன சொன்னாராம்? தேவனாக கர்த்தர், நீ அவரிடத்தில் போய் சொல்லு. அதற்குள்ளாக ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அழுகிறார் பாருங்க. சோர்வுரமாய் திரும்பி ஒரு ராஜா அழுகிறனா அவருக்குள் எத்தனை அதிகமான சஞ்சலம், மன சஞ்சலம் இருக்கும். ஒருவேளை தீர்க்கதரிசி வருகிறார், என்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லி நினைத்தான். அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லி போயிட்டாரு? மரண செய்தியை சொல்லிவிட்டு போயிட்டார். மரண நாளை சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்படிப்பட்ட நேரத்துல மிகவும் அங்கலாய்த்த ஒரு மனிதனாகத்தான் ஒரு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். சுகபுரமாய் திரும்பி ஆண்டவர் நோக்கி கதறுகிறார். என் தேவனே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கதறுகிற பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி உடனே அனுப்புகிறார். பாருங்க, உடனே அவர் அந்த குற்றத்துக்கு தான் வைப்பார். வந்தவர் உடனே போறார். உள்ள போய் சொல்றார், ஆண்டவர் உன் வருஷத்துல என்ன பண்ணாரு? 15 வருஷத்தை நான் எனக்கு கூட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்ன பொழுது அவருக்குள் என்ன உண்டானது? மகிழ்ச்சி உண்டானது. அப்ப பாருங்க, யூதா 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான பொழுது எழுதி வைத்ததாவது என்று சொல்லி அது பின்பாக உள்ளதெல்லாம் அவர் எழுதி வச்சுட்டார். நான் இப்படியெல்லாம் இருந்தேன் பாருங்க, நம்மட்டை போல இருந்தேன் பாருங்க, என்னுடைய எலும்புகள் எல்லாத்தையும் நொறுங்கி போனது. இப்படிப்பட்ட பல காரியங்களை அவர் சொல்லுகிறார். தன்னுடைய சாட்சியாக சொல்றார். பாருங்க, தன்னுடைய வியாதியை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எசேக்கியா ராஜாவின் இடத்திலிருந்து வியாதி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? விலக்கி போட்டு விட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருக்குள் என்ன உண்டானதான்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டானது. மரணத்திற்கு ஏதுவாய் நிச்சயிக்கப்பட்டு, அதாவது மரணத்திற்கு ஏதுவாய் போனதான ஒரு மனிதனை 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தாராம். அவனுக்கு இருந்ததான வியாதியை எல்லாம் ஆண்டவர் குணமாக்கினாராம்.
இந்த நாள் தேவ சமூகத்தில் வந்துருக்கணும். எனக்கும் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது. ஒருவேளை மருத்துவர்கள் ஒருவேளை நல்ல பதில் எனக்கு சொல்லல, ஒருவேளை இந்த மருத்துவர்களெல்லாம் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பல நாட்களாக இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, இந்த வியாதிக்கு எனக்கு எப்பொழுது விடுதலையோ தெரியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார். இந்த நாளில் தானே இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். நோயிலிருந்து உன்னை விலக்குவேன் என்று சொன்ன தேவன் நாளை நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி நம்மை குணமாக்குகிறாராம். ஸ்தோத்திரம். குணப்பட்டவர்களாய் சுகமானவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆமென் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பார்க்கணும்ல, ஏசாயாவின் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், நம்ம வாசித்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியம் வேண்டும் தான், சௌக்கியம் வேண்டும், குணமாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்தது நம்ம வாழ்ந்த இஷ்டத்துக்காக இருக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் நமக்கு எதையும் வெளிப்படுத்துகிறாரா? சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் எது? சத்தியமாவது என்ன? சத்தியம்னா என்ன? சத்தியமா இல்ல, நம்ம சொல்லுவாங்க சத்தியமா செய்ய மாட்டேன், சத்தியமா செய்வேன். அந்த சத்தியமா ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்றோம். 2-3 தடவை நம்ம செய்தியை படிச்சிட்டோம். சரி, வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17 சொல்லுங்கப்பா. 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் வாசிங்க செய்த 119 142. 119 142. உம்முடைய நீதி வேதம் சத்தியம். வசனமே. எத்தனை பேர்ல வேதம் இருக்கு? நம்ம வேதத்தை கையில தூக்கி காமிக்க முடியுமா? எல்லாரும் நம்ம வேதத்தை வைத்திருக்கிறோம். இன்னும் வேதம் இல்லை என்னிடத்துல சொல்றவங்க வேதாகமத்தை நிச்சயம் வாங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய பொக்கிஷம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதம் நமக்கு என்னதான்? சத்தியம். இந்த வசனமே சத்தியம் சொல்லுவோம். அப்பதான் அந்த வசனம் நம்ம மனசுல போவோம். இதெல்லாம் நம்ம சத்தியம் சத்தியம் சொல்றோமே. சத்தியம் என்றால் என்ன? இந்த வேத வசனம் தான் சத்தியம். கையில் இருக்கிறதே இந்த வேதாகமம், இதுதான் சத்தியம். சத்திய வேதம் என்று சொல்லுவாங்க. சத்திய வேதம் பாடல் கூட சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்று சொல்லி பாருங்க. வேதாகமம் சத்திய வேதம். ஸ்தோத்திரம். அப்ப சத்தியம் என்று சொன்னா வேறு ஒன்றை நம்ம தேட முடியதில்ல. சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏதோ ஒரு சத்தியம் என்று சொல்லி அல்ல. சத்தியம் என்றால் இந்த வேதமும் இந்த வேத வசனமும் வேத வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் வசனங்களை கற்று என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துவேன் என்று சொல்றாங்க. வசனங்கள் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. எத்தனை நாள் இந்த வெளிப்படுத்திருக்க இந்த வசனங்கள் நாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று நம்மால சொல்ல முடியும். சொல்றோம். நித்தமும் நம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வேத வசனங்களை நாம் கேட்கிற பொழுது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எப்படி இதை வெளிப்படுத்துவார்? சத்தியத்தை வசனத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க? நம் வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? அந்த சத்தியத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தைகள், அந்த வேத வசனமும் சத்தியமும் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எல்லாம் ரொம்ப ஆகாரம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்ட பொழுது என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் மன்னாவினால ஆண்டவர் அவங்களை நிரப்பினார். அந்த மன்னா என்ன பண்ணப்பட்டது? ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த மன்னா கொடுக்கப்பட்டது. அந்த மன்னாவை அவங்க எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? அதை சமைத்து அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த மன்னா என்ன பண்ணலாம்? காலையில் எழுந்த உடனே அவங்க போய் அந்த நேரங்களை பார்த்துக்கிற பொழுது அந்த கரையெல்லாம் சுற்றி கிடக்கும். அதில் என்ன பண்ணணுங்க? பொறுக்கி கொண்டு வந்து அதை செய்யறதுக்கு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை அவங்க இஷ்டத்துக்கு செய்து கொள்ளலாம். ஆனால் அது என்ன
எங்களுடைய வேலையா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோம், எவ்வளவாய் வாசிக்கிறோம். இந்த வசனம் அநேக இடங்களில் கிடைக்கக்கூடாத காலம் கொஞ்சம் வரப்போகிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம்ல. வசனம் கிடைக்க முடியாத பஞ்ச காலத்தில் ஆண்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்றார். அது தானா வரப்போறது இல்லை, ஆண்டவர் அனுப்ப போறாங்க. அந்த பஞ்ச காலத்துக்கு முன்பாக நம்ம எல்லாம் இந்த சத்தியத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தப்படுகிற சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வசனம் ஒவ்வொன்றும் ஆண்டவர் பேசுவாங்க பாருங்க. நமக்கு ஏற்ற நேரத்துல அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகள், நம்முடைய இதயத்துக்கு ஏற்ற, நம்முடைய ஆறுதலற்ற நேரங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள், அதற்கேற்றதான வசனங்கள் எல்லாமே. வசனம் சொல்கிறது அது இந்த வசனங்கள் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நம்மை சீர்திருத்தும்படியாக, உபதேசிக்கும்படியாக, நம்மை கடித்து கொண்டு நமக்கு புத்தி சொல்லும்படியாக இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை கேட்டு நம்ம அதைப்படி செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் கடைசி நாட்களில் நியாயம் இருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அது வேற ஒன்றுமல்ல, நீங்கள் நான் கையில் வைத்திருக்கிற வேத வார்த்தையின் வசனம் நம்மை நியாயம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால ஆண்டு சொன்னாங்க, வசனத்தை ஆண்டு வெளிப்படுத்துறாங்க. எதற்கு? நாம் இந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தினால ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? ஜெனிப்பித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இந்த வசனத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர்கள் அதை அறிந்து கொள்ளாவிட்டால், இந்த வேத வார்த்தையை அறிந்து கொள்ளாவிட்டால், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவர்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். வெளிப்படுத்தப்படுகிறவைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய செவியை திறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார், சபையில பேசுவார். ஸ்தோத்திரம். நாம் வேதத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்தை அப்படியே நம்ம வெளிப்படுத்தப்பட்ட கேட்டு மூடி வைத்து போனால் அதனால என்ன இல்லை? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி என்ன பண்ண வேண்டுமா? செய்கிறவர்களாய், நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமா? அப்படி நாம் செய்யாம, கேட்டும் செய்யாம போனோம் என்று சொன்னா நம்மை நாமே என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வாசிக்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டுமா? நாம் வசனத்தை கேட்டு வாரம் கேட்கணும். வசனம் சரி 5 நாட்களும் காலேஜ் ஜெபம் நடக்குது. அப்போ என்ன பண்ணப்படுகிறது? வசனம் சொல்லப்படுகிறது. அது வசனத்தை கேட்கணும், சந்தோஷம் தான். கேட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? அப்படியே விட்டு போனால் அதனால என்ன இல்லையா? பிரயோஜனம் இல்லை என்கிறது காட்டிலும் நம்மை நாம என்ன பண்ணுறோம்? வஞ்சித்து கொள்ளுகிறோம். வசனத்தை வாசிக்க கேட்டால் என்ன தெரியுமா? வாசிக்குமா? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இதுதான் நம்ம வெளிப்படுத்துவதற்குரிய அர்த்தம். ஆண்டவர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது நாம் அதை கேட்டு அதன்படி என்ன பண்ண வேண்டும்? செய்கிறவர்களாய், நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இல்லாத இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே என்ன பண்ணி விடுகிறோம்? வஞ்சித்துக் கொள்கிறோம் என்பதை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்றோம். அதுதான் அர்த்தம். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியம் நாம் என்ன பண்ணுகிறோம்னா விடுதலையாக்க முடியாது. வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் விடுதலை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியில கொண்டு வந்துட்டார். அக்கிரமங்கள் பாவங்களினால மறித்து கிடந்த நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு இந்த உலகத்திற்கு நேராக நாம் போய்விடக் கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் வேத வார்த்தைகள் வசனங்களை கொடுத்துருக்காங்க. உலகமும் அதை நிச்சயம் என்ன பண்ணிடும்? ஒரு நாள் ஒழிந்து போய்விடும். இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனபடி அந்த உலகம் தன்னை நம்மை வஞ்சித்து விடாத படிக்கிறான். இந்த வேத வசனமானது நமக்கு எப்படி இருக்குன்னா பாதுகாப்பா இருக்கிறது, ஒரு வேலியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆனபடி
இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அந்த சத்தியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம், சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்று சொல்லப்படுது. எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் சத்தியம் என்ன பண்ண தெரியுமா? அநேக நேரங்களில் தள்ளப்பட்டு போய்விடுகிறது, ஒதுக்கப்பட்டு போய்விடுகிறது. எல்லா வேலைகளையும் செய்வோம். ஆனால் ஒருவேளை நிறைய வேலை வந்துச்சுன்னு சொன்னால் வேதாகம் என்ன பண்ணிடும்? மூடி வைக்கப்பட்டிருக்கும் பத்திரமாக. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. எந்த வேலையானாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தாவீது சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அப்போ அந்த வசனத்தை சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற பொழுது அவைகளின் மேல் எப்படி இருக்க வேண்டுமா? தாகமாய் இருக்க வேண்டும், பிரியமாய் நம்ம இருக்க வேண்டும். பிரியம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வான்? இரவும் பகலும் என்ன எப்பொழுது தூக்கத்துல கூட என்ன பண்ணுவான்? அந்த வசனத்தின் தியானம் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, அவர் உணர்ந்து கொண்டார், இந்த வேதமையுடைய மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே நினைப்பேன், அழிந்து போயிருப்பேன். எனக்கு நேரிட்ட துக்கம் அவ்வளவு. ஆனால் என்னை தேய்ச்சினது எது தெரியுமா? இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராதிருக்கும் என்று சொன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேனே என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த வேதத்தை மனமகிழ்ச்சியா அவர் எடுத்துக்கொண்டார். வேதத்திலே பிரியம் வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை குறித்து சங்கீதம் 119 வீட்டில் போய் வாசிங்க. ஒரு பெரிய சங்கீதம் இல்ல, அந்த வசனம் நிறைய வேதத்தை குறித்து அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் நம்ம என்ன பண்ணுகிறது? உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறது. உலகத்தின் காரியங்கள் நம்மை வஞ்சித்து விடாதபடி இந்த வேத வசனம் நம்மை பாதுகாக்கிறது. அதற்காக ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்துகிற பொழுது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டும். அந்த சத்தியம் நமக்குள் போனாதான் நமக்குள் என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திரம். விடுவிக்கப்பட முடியாத என்னென்ன காரியங்கள் இன்னும் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உணர்கிறோமோ அவைகளிலிருந்து இன்றைய நாளில் தானே விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் சத்தியத்தை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிற பொழுது வசனம் தவறாக பிடிச்சிக்கிறேன். அதில் பார்க்கிற பொழுது சத்தியத்தில் என்ன பண்ண வேண்டுமா? நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அறிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியம் நமக்குள் இருக்க வேண்டும். வசனம் சொல்லு, நான் நல்லா பைபிள் படிக்கிறேன் உண்மைதான். ஆனால் சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா? வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா என்கிறது தான் உண்மை நமக்கு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் 8ஆம் வசனம் பார்த்தோம்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். நம்மை நாமே எப்படி வஞ்சித்துக் கொள்றோம்? திருவசனத்தை கேட்டு அதுபடி செய்யாம போனா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். இல்ல, நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். மற்றவங்களை ஏமாற்றலாம், ஆனா நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம், வஞ்சித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் இதுதான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே என்ன பண்ணுகிறோம்? வஞ்சிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனபடியால் சத்தியம் நமக்குள் இராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியம் நமக்குள்ள இல்லாம இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆவது வசனத்தை கூட வாசிக்கலாமா?
ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கோம். நான் அவருடைய பிள்ளை, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் தினம் ஜெபம் பண்றேன், இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னும் நாம் இருளுக்குள்ளேயே இருப்போம் என்று சொன்னால், இருளின் கிரியைகளை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், அந்த காலத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு என்ன இருக்காதா? நாம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவை போல நாம் செயல்பட வேண்டும். அவருடைய சகல காரியங்கள் நம்மிடத்துல என்ன பண்ணணும்? வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மனுஷர்களுடைய நல்ல கிரியைகளை கண்டு என்ன செய்வாங்க? பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துறாங்கன்னா, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் அநேகம். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைங்க அவரை போல அவர் செய்த செய்கைகளையும் அவர் செய்த கிரியைகளையும் அதோடு அவர் நடந்த பாதைகளிலும் நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை ஆண்டவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேரிடத்துல என்ன பார்த்தா என்ன என்னிடத்துல ஆண்டவரை பார்க்க முடியும் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஒருவேளை நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டுல, நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல, உள்ள நம்ம எங்க போனாலும் நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்கிறத நம்மால் வெளிப்படுத்த முடியுமா? ஸ்தோத்திரம். உலகத்தின் மனிதர்களைப் போல மற்றவர்களைப் போல நாம் நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் இன்னும் இருளுக்குள் இருக்கிறோம் என்கிறத மறந்துவிடக்கூடாது. அப்படி நம்ம இருளுக்குள் இருந்து கொண்டு நான் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கேன், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் சத்தியத்தின்படி நடக்காமல் நாம் என்ன செய்கிறோம்? பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது வெளிப்படுத்தப்படுகிற சத்தியத்தின்படி நாம் நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாங்க, நான் என்ன பண்றேன்? சத்தியத்தை வெளிப்படுத்துவேன், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தைகள், வசனங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படியும் பேசுவார். ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்ப்போம், எல்லாம் தீர்க்கதரிசி இடத்துல யார் பேசுறது? தேவதூதர் வந்து நிற்கிறான், கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த கழுதைக்கு தெரிந்தது யாருக்கு தெரியல? அது மேல உட்கார்ந்து அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல. ஆனா அந்த கழுதை என்ன பண்ணிடுது? பேசுற பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆனப்படினாலே கர்த்தர் தீர்க்கதரிசி ஆனாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனாலும், ஊழியக்காரர்களானாலும், விசுவாசிகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கர்த்தர் சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிற பொழுது நமக்குள் நல்ல விடுதலை உண்டாகும். சொல்றான். ஆனப்படினாலே இந்த வேறு வசனங்கள் பாட்டுகள் நம்முடைய கரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷமான காரியம், ஒரு பெரிய அருமையான அரிதான காரியம். இதை நாம் என்ன பண்ணணும்? நல்ல பத்திரம் பண்ணணும்னு சொல்லி நல்ல ஜிப்பெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி பைப்பில் போட்டு பீரோல வைத்துக் கொள்கிறது இல்லை. அதை நித்தம் நாம் வாசிக்கிறோம்னா நம்ம அதை பத்திரப்படுத்துறதுக்கு காரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். அந்த தியானித்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும். அதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேத வார்த்தைகள், வசனங்கள் ஒன்று பாரமானவைகள் அல்ல. அவைகள் எல்லாம் என்னதான்? நாம் செய்யக்கூடியவைகள் தான், சுலபமானவைகள், மிகவும் சாதாரணமானவைகள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற முடியும் என்கிற காரியத்தை தான் கருத்து நம்ம கொடுத்துருக்காங்க. கடினமான யாதொன்றையும் ஆண்டவர் நம்ம வேலை என்ன பண்றது இல்லை, கொண்டு வந்து திரிக்கிறதே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்றோம்? ஒரு வசனத்தின்படி யார் நடக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறோம். நிச்சயமாய் நடக்க முடியும். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அவர் நமக்குள் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம். நாம் அவைகளை நிமித்த விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஆமீன். ஆனால் அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொண்ட சுகத்துக்கு, நாம் பெற்றுக்கொண்ட குணமாக்குதலுக்கு அது என்ன பண்ணும்? அது ஒரு சாட்சியாக இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் வாசித்தான் அந்த வசனத்தை மறுபடியும் கூட வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாரும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரீரத்தில் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நல்ல சரீர சுகம் தேவையா இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியத்துல இன்னும் என்னென்ன காரியங்கள் சுகமினப்பட்டிருக்கோம், எதெல்லாம் குறைவுபட்டிருக்கோம், எதெல்லாம் பலவீனம் அடைஞ்சிருக்கோம், அதெல்லாம் சரி செய்வோம். இந்த நாளில் கடைசியாக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் மூடி வச்சிட்டீங்களோ? சரி, பரவாயில்ல, எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்க
அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் வசனங்களை நாம் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பாராக. ஆமென். ஹalleluya. praise the Lord. எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து ஜெபத்தோடு எழுந்து நின்று ஆமென். praise the Lord. பாடுவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரே காயங்களால். அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க. ஆமென். நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமா? போன வாரம் கூட கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார் சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல ஒரு நல்ல சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். praise the Lord. ரொம்ப சிம்பிள். முதல் சங்கீதத்துல ஆமென். praise the Lord. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் எல்லாரும் சொல்லலாமா? கொஞ்சம் கவனத்தை இந்த வசனத்தின் பக்கம் திருப்பி சொல்லுவோமா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பாக்கியவான். ஆமென். உடைய சத்தியத்தை நேசிக்கிற, உடைய சத்தியத்தின்படி நடக்கிற உடைய பிள்ளைகள் யாரா? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன்கனி தந்து, எல்லாரும் சொல்லுவாங்க, இலையுதிராத இருக்கிற செழிப்பாய். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அவன் செய்வதெல்லாம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளஸிங். முக்கியமான ஆசீர்வாதம் அதுதான். அவன் செய்வதெல்லாம், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா, நீங்க சத்தியத்துல பிரியமானீங்க, சத்தியத்தை நேசிக்கணும், அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன பண்ண போகுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்ம பாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து உங்கள் கர்த்தரை நீங்க கனம் பண்ண போறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடும் பொழுது அப்படியே கர்த்தர் என்ன சுகமாக்கி இருக்கிறாரு, என்னை விடுதலை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசத்தோட பாட போறீங்க. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹalleluya. glory glory. நான் சுகமானே, நான் சுகமானே, நீரின் காயங்களால் சுகமானே, நான் சுகமானே, நீரின் காயங்களால், நீரின் காயங்களால். பாடுவோம். அல்லேலூயா, 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 ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
சுகர் நார்மலா இருந்தது. இதுவரைக்கும் அப்படி இருந்ததில்லை, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நார்மலா இருந்துச்சு. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ரொம்ப பலவீனத்தோட வந்தாங்க. டாக்டர் சொல்றாரு, என்னுடைய மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் வெடிச்சிடும், அவ்வளவு ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு பாஸ்டர். சொல்றோம் நல்லா ஜாப் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சொல்லி ஜெபித்து அனுப்பினோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த சில மணி நேரங்களிலே அவங்க நான் சுகமா இருக்கிறேன், ஹல்லேலூயா, கர்த்தர் சுகமாக்கிட்டார்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வசனம் தான், சத்தியம் தான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்துல தான் நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. வாக்கியம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் நல்லா சுகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. பிரைஸ் தி லார்ட். பலவீனமா இருக்கா, சுகவீனமா இருக்கா, ஹல்லேலூயா. உங்க மனதுக்குள்ள வர வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, இது சத்தியம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு விடுதல் உண்டாகும். யாரையும் விசாரிக்கலையே நீங்க நினைக்க வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவராக முடியாது. நீங்க வியாதி படிக்கல வெள்ளவீனமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்க பக்கத்துல வந்து அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்க அவரை மேல வைங்க. ஹல்லேலூயா. மனுஷனை எதிர்பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி பாருங்க, நன்மை நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏப்ரல் மாதத்தை விட மே மாதத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயில் குறைவாக தான் இருக்கு. 1 மாதம் தான் ரொம்ப கடுமையாக இருந்தது. இந்த மாத துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் மேகமூட்டமாக அந்த வெயில் குறைவாக தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக கர்த்தர் அப்படியே குறைய பண்ணுவார். நல்ல கோடை மழையை கூட கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது, வேர்க்கிறது இல்லையா? நிறைய தண்ணி குடிக்கணும், நீர் சத்துள்ள ஆமென் பழங்கள் ஆகாரங்களை சாப்பிடணும், உடம்பை நல்லா பாதுகாத்து கொள்ளணும், வசனத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. ஆமென். முதல்ல பிரசங்கத்தை துவங்கும் பொழுதே சொன்னாங்க, நீங்களே தேவனுடைய ஒருவன். இந்த ஆலயத்தை கெடுப்பான்னு சொன்னார். கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாராம், கெடுப்பார். அதனால அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. ஆமென். ஆலயத்தை நம்ம பாதுகாக்கணும். முதல்ல வசனத்தின் மூலமா தான் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆமென் நம்ம சரியா நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வெல் பேலன்ஸ்டா வசனமும் வாழ்க்கையும் சரியா இருக்கும் பொழுது எந்த சுகவீனமும் வராது, எந்த பலவீனமும் வராது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச அறிக்கை செய்யலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபைகளை நாங்கள் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள கர்த்தர் நீர்.
வானுடைய சிங்காசனமும் பூமியுடைய பாதபடியுமாயிருக்கும். அப்பாவுடைய பாதத்தின் அருகே நாங்கள் வந்து அமர்ந்திருந்து எங்களை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி தேவனாய் கர்த்தருக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வழிக்காகவே சொல்கிறோம். நமக்கு ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் மத்தியிலே நீ பிரசன்னராயிருந்து ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒருவரும் பெருமையாய் திரும்புவதில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மைகளினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் வரங்களினாலும் தாளந்துகளினாலும் நிரப்பப்பட்டவர்களாலும் மகிழ்ச்சியோடு தங்கள் வீடு திரும்பி போகட்டும். தாவே நாம மாத்திரமே இன்னைக்கு நாங்கள் தியானித்தது போல எங்கள் அப்பமும் தண்ணீரும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். யாரையெல்லாம் எங்களை விட்டு விலக்கி போடுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கே எங்களுடைய நிலவரங்களெல்லாம் நீங்கள் மாற்றி நீக்கி போட்டு எங்களை எல்லாரையும் சுகமாக அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். பாடினது போலவே நான் சுகமானேன் பொன்னியரின் காயங்களால் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் உங்களை துணித்துக் கொண்டே இருக்க காராய்த்துக் கொண்டே இருக்க எங்கள் உதவி செய்யுங்க. ஜெபம் கேட்டீர் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே சோதரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வருகின்ற இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you. God bless you. Praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். பக்கத்தில் நல்லா மகிழ்ச்சியா கிரீட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி மன மகிழ்ச்சியோடு பக்கத்தில் வாழ்த்து சொல்லி சந்தோஷமா ஆசீர்வாதமா நம்ம கடந்து போகலாம். God bless you and God be with you. Hallelujah. Praise the Lord.